இன்னைக்கோட என்னோட சந்தோஷம்லாம் ஸ்டாப்டுடா. நாளைக்கு வானத்தி ஊர்லேருந்து வரா, அவங்க அம்மா வீட்டிலேருந்து. அவள் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுனால வருஷத்தில் 2 மாதம் லீவு. இன்னைக்கு எனக்கு இந்த வருஷத்தோட லாஸ்ட் பேச்சுலர் பார்ட்டி. இன்னும் ஒரு வருஷத்துக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காதுடா. நோ, என்னோட வீட்டு அட்ரஸ்லாம் தர முடியாது. நீ ஏதாச்சும் வளர்னாலும் வளரிடுவேன். சரிடா, நான் கிளம்புறேன். வானத்தியை நாளைக்கு ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணணும். நீயா எனக்கு கால் பண்ணாத. கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டீன்னா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. நானே உனக்கு காலையில் கால் பண்ணுறேன். ஓகேயா? பாய். கிளம்புறேன். Oh, he is awake. I'll go call the doctor. நாயே நாயே. ஆ, ஐயோ, சாரி சாரி. ஏன்டா இப்படி பண்ற? வானத்தி, ஐம் சாரி. என்னடா தேவா, எழுந்துச்சிட்டியா? என்னம்மா சொல்கிறான் உன் புருஷன்? நீங்க தான் அவனுக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே மூர்த்தி. அட்வைஸ் பண்ணியிருக்க கூடாதா? என்னோட அவன் எங்கே சேர்றான்? தண்ணி அடிக்காதன்னு அட்வைஸ் பண்ணுறதுனால என்னை எந்த பார்ட்டிலையும் அவன் சேர்த்துக்கிறது இல்லை. டே, நீயுமாடா? ட்ரிங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணாதான்னு எவ்வளோ தடவை சொல்லியாச்சு, கேட்டா தானே? நான் இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோலாக தான் வச்சுருந்தேன். நான் ஊருக்கு போனப்புறம் ஒரே ஆட்டம் போல. காலேஜ் டைம்லேயே ஸ்டடியாக இருப்பேன்னு சொல்லி தண்ணி அடிச்சிட்டு போலீஸ்காரன் கார் மேலேயே போய் வண்டியை அடிச்சிட்டான். நான் அப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்ததுனால அப்படி இப்படி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சிட்டோம். ஞாபகம் இருக்காடா? இது இப்போ அவசியமாடா? என்னை விட்டு பார்ட்டி பண்ணல. கால்லையும் கையிலையும் ஃப்ராக்சரு, தலையில் வர நல்லா அடிபட்டிருக்கு. எப்படியும் நார்மலாக எழுந்து நடமாட 2 மாதமாவது ஆயிரும். நீ எமர்ஜென்சி கான்டாக்டில் என்னோடய பேரும் ஃபோன் நம்பரும் கொடுத்ததால உடனே காப்பாற்ற முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ்டா. ஓகே, I'll give some space for you both. வானதி, தேவா நீட்ஸ் குட் கேர். ஹீ இஸ் இம்மொபைல் அண்ட் நீ தான் அவனை பார்த்துக்கணும். ஷூர் டாக்டர். நான் இப்போ ரவுண்ட்ஸ் போகணும். நான் உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். சரியா? பாய்டா.
வானதி, என்னோட ஃபோன் எங்க? அதுவும் ஆக்சிடெண்ட்டில் ஒடிஞ்சு போச்சு, அப்படியே இருக்கு. அதில் எல்லா நம்பர்ஸும் இருக்குது. அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? உனக்கு என் நம்பரே மனப்பாடமாக தெரியாது, காண்டாக்ட் பார்த்து தான் கூப்பிடுவேன். சரி, ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். என் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருக்கேன் இதில், எமர்ஜென்சிக்காக. ஓகேவா? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். நான் காலையில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நீ ரெடியாக இருண்ணா? வானதி, யூ நோ வாட், நான் சொல்கிறது உனக்கு ஒன்றும் புதுசாக இருக்காது. பட் ஸ்டில் சொல்கிறேன். இனிமேல் நான் சத்தியமாக ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண மாட்டேன். அப்போவும் தண்ணி அடிக்க மாட்டேன்ட்டு சத்தியம் பண்ண மாட்டேங்கிற பத்தியா? பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இனிமேல் உன் பெர்மிஷன் இல்லாமல் தண்ணி அடிக்க மாட்டேன். ஓகே? Now that's my boy. காலையில் பார்க்கலாண்ணா. பாய். வாடா டாக்டரு. ஹாப்பி பர்த்டே தேவா. வாட்? அக்டோபர் 5th அன்னைக்கு? ஆ, நேரங்காலம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தேங்க்ஸ் நண்பா. என்னடா கிளம்ப ரெடி ஆகிட்டியா? ஆமாடா, இனிமே என்னோட தொல்லை உனக்கு இல்லை. பாவம் வானதிக்கும் உனக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ புது மனுஷன் ஆயிட்டேன். இனிமே எதுவும் இந்த மாதிரி நடக்காது. வானதி எங்க? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா. வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான். சரி, என் ஆஃபீஸ்க்கு வரியா? உன் கூட கொஞ்சம் பேசணும். இங்கேயே சொல்லுடா, வானதி வேற வந்துடுவா. அதான் ப்ராப்ளம். வானதி வரதுக்கு முன்னாடி நம்ம பேசி ஆகணும். ஓகே. என்னடா விஷயம், சீக்கிரம் சொல்லு. மற்ற பேஷண்ட்டாக இருந்தால் சொல்லியிருப்பேன். நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட் வேறு. அதான் சொல்ல தயக்கமாக இருக்கு. என்னடா சொல்ற? என் உயிருக்கு எதுவும் ஆபத்தா? சேச்சா, உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் உன் உயிர் நாடிக்கு தான் ஆபத்து. வாட் நான்சென்ஸ். சாரிடா, ஆக்சிடெண்ட்டில் உன் உயிர் நாடியில் அடிபட்டதால் இனிமே உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. வாட்? ஓ மை காட். நீ ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னால் டிமோட்டிவேட் ஆகிருப்ப. அதான் நீ ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கப்புறம் சொல்லலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எப்படி நான் வானத்துக்கிட்ட? மனசு உடைஞ்சிடாது தேவராஜ். இப்போ சயின்ஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் டியூப் பேபிலேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீ ஃபுல்லாக ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் இதை பற்றி யோசிப்போம். ப்ளீஸ், இப்போதைக்கு இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். டைம் பார்த்து வானத்துக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்.
தேவா நீ டாக்டர் ரூமில் இருக்கிறேன்னு சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் ஓகேவா? ஓகே. I'm fine. Vanati, you know what is today's date? யா, October 5th. You know today is my birthday? ஓ, ஹாப்பி பர்த்டே. I have a big surprise for you. இன்னுமா? யா, என்னது? நீ அப்பாவாக போற. எவ்வளோ மாசம்? ஆல்மோஸ்ட் 3 months. அவ வெக்கேஷன் 2 மாசம் போயிட்டா. நான் ஹாஸ்பிட்டலில் 1 மாசம் இருந்தேன். அப்படின்னா டேய் தேவராஜ், இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்ட. பட் இனிமே உனக்கு பொறுப்பு அதிகமாகும். பழைய மாதிரி நீ ஜாலியாக இருக்க முடியாது. என்ன பாரு, அடங்கி ஒடுங்கி எப்படி இருக்கேன்னு. நீயுமாடா எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். அப்புறம் பாரு, நம்ம 2 பேருக்குமே பயப்பட வேண்டியிருக்கும். டேய், நீ ஒரு பூச்செடி வச்சு முதல் தடவையாக பூக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அந்த மாதிரி தான் குழந்தையும். அந்த குழந்தையோட வாசனை உலகத்தில் உள்ள எந்த பூவுக்கும் இருக்காது. அந்த குழந்தையோட வாசனையை நுகரும்போது ஒரு பாசம் பீரிடும். ஹே ஜான், பாப்பா ஆகி போயிருக்கா, போய் டைப்பர் மாத்திட்டு வா. ஒரு நிமிஷம். என்ன தேவா, சர்ப்ரைஸ்லேருந்து இன்னும் வெளியில் வரலையா? பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்குல்ல, அதான் யோசிக்கிறேன். ஆமாம், அப்பாவை போயிடல, பொறுப்பு ஜாஸ்தி தான். ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? தேவா, ம். நாளைக்கு நான் லீவ் போட்டிருக்கேன். வாய்? என் ஃப்ரெண்டு ஒருத்தியை சாப்பிட கூப்பிட்ருக்கேன். நீ இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிச்ச, நீ இருக்க வேணாம். நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். எந்த ஃப்ரெண்ட்?
ஏன் எந்த ஃப்ரெண்டை பற்றி தான் உனக்கு தெரியும்? நான் என்னை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாவே நீ பேச்சை மாற்றிடுவ. யா மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஹோம். ஆஃபீஸ் போயிருக்காரு. ஈவினிங் தான் வருவாங்க. ஹேய், யார் அது? வெளியில வாங்க. I'll call the police. ஏய் டோன்ட் கால் த போலீஸ். நான் தான். ஏய் தேவா, நீ என்ன பண்றீங்க? ஆஃபீஸ் போலியா? நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பிட்ட. இல்லை, நான் சொல்றது கேளு தேவா. கேட்கறது இருக்கட்டும், அந்த குழந்தை யாரோடது அதை ஃபஸ்ட்டு சொல்லு. நம்மோடதா? இல்லை. அடி பாவி. அப்போ பர்த்டே பார்ட்டியில் நான் அப்பாவாக போகிறேன்னு சொன்னது அது உண்மைதான். என்னடி குழப்பற? அன்னைக்கு பார்ட்டியில் நீ அப்பாவாக போறேன்னு சொன்னேன், நான் அம்மாவாக போறேன்னு சொன்னேனா? வாட்? இந்தா கால் வருதுல, பேசு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் மூர்த்தி கிட்டே பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அப்போ தான் உன் ஃபோனை நான் ரிப்பேர் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். தேவா, எவ்வளோ நாளாக உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எங்கடா இருக்க? நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஐ எம் 3 months pregnant. உன் ஒய்ஃப் ஊர்லேருந்து வந்தாச்சா? ஏன்டா எனக்கு இவ்வளோ நாளாக கால் பண்ணல? சீக்கிரமாக கால் பண்ணு, நான் உங்ககிட்ட உடனே பேசி ஆகணும். எனக்கு அது முதல்ல உண்மையா இல்லை ப்ராங்கானே தெரியல. இன்டர்நெட்டில் ஃபோன் நம்பர் ட்ரேஸ் பண்ணி அட்ரஸ் கண்டுபிடிச்சேன். நானும் அவங்கள மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்.
நந்தினிக்கு டாக்டர் செக்கப்கிட்ட கூப்பிட்டு போய் அந்த கால் உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னைக்கு அவ்வளோதான் சாப்பிட கூப்பிட்ருக்கேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் லஞ்ச். வாமா நந்தினி, வா. இதோ உன் நந்தினி. இவ்வளோக்காச்சும் உண்மையாயிரு.